வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். கடகராசி அன்புகள், வேலையில இனி நீங்க அசராம வேலை செய்ய போறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நிறைய விஷயங்கள ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அந்த மன தைரியமே எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் இருக்கிறதாலேயே நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் இந்த வார சிறப்பு. இது வரைக்குமே உடல் ரீதியா இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட இனி நீங்க மன ரீதியா எதிர்கொள்றதால எல்லாமே சரியாக போகுது. எத்தனையோ பிரச்சனையை கடந்து வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்க அனுபவ அறிவாளியே எல்லாமே சிறப்படைய செய்ய போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து கடகராசி அன்புகள் இந்த வார காலகட்டங்களில் எந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்களும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டா அதையுமே சாதகமா மாத்திக்கொள்ள முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இதை நாம சுருக்கமான முறையில பார்த்துடலாம். பொதுவாகவே கடகராசின்னு சொல்லக்கூடியது ஒரு நீர் ராசி. இது ஒரு பெண் ராசின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே சுறுசுறுப்பா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா கடகராசி தான். கடகராசி அன்புகிட்ட ஒரு வேலையை கொடுத்து இது நீங்க செய்யுன்னு சொன்னா அதை உடனே முடிச்சு காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த வேலையை செய், இந்த வேலையை முடிச்சு காட்டுனாவும் அதையும் செஞ்சிருவாங்க. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்குரிய சின்னம் பார்த்தீங்கன்னா நண்டு. நண்டு எப்படி நீர்லேயும் இருந்துக்கிட்டு நிலத்துலையும் இதோட செயல்பாடுங்கிறது சிறப்பாக இருக்குதோ அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி கடகராசி அன்புகள் அந்த இடத்துக்கு உண்டான சிறப்பை இவங்களால பெற முடியும். அதே மாதிரி இவங்க எங்கே போனாலுமே பிடிச்சிக்கலான்னு சொல்லலாம். அதே நேரங்களில் இவங்களுக்கு ஒரு சில பலவீனம் இருக்குது. நண்டு கொடுத்தா வளைய தங்காதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டா போதும், நண்பர்களோட கொஞ்சம் ஜாலியான பொழுத கழிக்க தொடங்கிடுவாங்க. இதுதான் இவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பலவீனம். அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொரு பலவீனம் இருக்குது. எப்போதுமே அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், கருணை காட்டுறதா இருக்கட்டும், மற்றவங்க துன்பம் கண்டு பொறுக்காதவங்களா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பு தான். ஒரு கஷ்டம்னு நீங்க தான் காப்பாற்றணும்னு வந்துட்டா சொன்ன சொல்லு உடனே கடன் வாங்கியாவது உதவி செஞ்சிடுவாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இதை நீங்க தொடர்றது உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். கடகராசி அன்புகள் கடன் வாங்குறது, கடன் பெறுறது, இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நீங்க தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் கடன் வாங்கணுன்னா உங்கள் கடன் வாங்கினதா இருக்கட்டும், நீங்கள் கடன் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், உங்கள்கிட்ட அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை கடைசி வரைக்கும் நீங்கள் தான் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். சில நேரங்களில் கடகராசி அன்புகள் இந்த விஷயங்கள் பல பாதிப்பு ஏற்படுத்திடலாம். இதனையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பொதுவாகவே மனோபலம், வைராக்கியம், இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியதான் கடகராசி அன்புகள். கடகராசிக்குரியது அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் தான். இது ஒரு 2வது சரராசி. பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய கடகராசி ஒரு பெண் ராசியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் மாதிரி நட்சத்திரங்களை பிறந்தவங்க கடகராசிக்காரங்களாக இருக்கிறாங்க. கடகராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நிறைய உயர்ந்த லட்சியெல்லாம் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. எல்லா வகையிலுமே சிறப்பு தான். எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க. எளிதில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் துணிஞ்சிட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு துயரமும் இருக்காது. நண்டுபிடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நண்டுபிடி போட்டாவது அதை சாதிச்சு முடிச்சிருவாங்க. கூடவே இறக்க குணங்கிறது கொஞ்சம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணங்கிறது இருக்கும். முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பு தான். நல்ல ஞாபக சக்தி இருக்குது. இதனால் எல்லா வகையிலும் ஒரு உயர்வான நிலையை அடைய முடியும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோய் பாதிப்புன்னு பார்க்குறப்ப ஒரு சின்னதாக நோய் வந்துட்டாலும் சரி உடனே பெருசாக கவலைப்பட்டுருவீங்க. அதை எல்லாமே நீங்கள் தவிர்க்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த சுவாச தொல்லை, மார்பு சம்மந்தப்பட்ட நோய், வாயு தொல்லை, ஜீரண தொல்லை, திடீர்னு இந்த மாதிரியான விஷயம் தாக்குறது தான் உங்களுக்கு பலவீனம். அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகப்படுத்திட்டாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரொம்ப தைரியசாலி, பலசாலி, புத்து கூர்மையாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பங்கிறது மாறி மாறி தான் வரும். ரொம்ப நன்றி உள்ளவங்கன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் உயர் பதவி யோகம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாமே அரசால யோகக்கூடிய யோகங்கிறது வாச்சிருக்கு. தலைமை பதவி எல்லாமே தானாக தேடி வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய திறமையை நிரூபித்து காட்டுவீங்க. அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக தான் அமையும். பெரிய குடும்பத்தோட சார்ந்திருக்கக்கூடிய பின்னணிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கலாம். ஒரு குடும்ப தலைவராக நீங்கள் பொறுப்பேற்கிறீங்கன்னா கொஞ்சம் இடையூறு, எதிர்ப்பு இதெல்லாம் வரத்தான் செய்யும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா முன்கோவங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை உடனே பேச்சில் நீங்கள் காட்டுருவீங்க. இதனால தான் குடும்ப உறுப்பினர் ஒரு சில நேரங்களில் உங்களை விட்டு விலகிற மாதிரி ஆகிடும். இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அரசியல் சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அரசியல் துறை மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி அறிவு திறமைங்கிறது உங்களுக்கு இயற்கையிலே அமைஞ்சிருக்குது. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சுகபோக வாழ்க்கை வாழவே விருப்பப்படுவீங்க. சின்ன வயசுலேருந்தே சொந்தமாக வீடு வாசல் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே உங்கள் மத்தியம வயசுக்கு மேலே கிடைக்கும்.
கடகராசிக்காரங்க சில நேரங்களில் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதை கொஞ்சம் நீங்கள் செயல்படுத்த பாருங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு கூட வாழ்க்கை துணைங்கிறது ஒரு கடுமையான உழைப்பாளியாக தான் இருப்பாங்க. எவ்வளவுதான் உழைச்சாலுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்கள் சேமிக்கிறதில்ல. சில நேரங்களில் உங்களுக்கு அதிகாரத்தை நீங்கள் வெளிப்படுத்திடுவீங்க. இதுதான் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில நேரம் விரிசலை ஏற்படுத்திடும். அதே மாதிரி ஒரு நேரங்களில் ஒரு கொஞ்சம் பேசக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டா அடுத்த நிமிஷமே ஒரு திட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இது எல்லாமே வாழ்க்கையோடைய நேரிதாங்கிறத உணர்ந்து கிடக்கிறதால உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பு. ஆரம்ப காலத்தில் ஒரு வசதி வாய்ப்புங்கிறது இருக்காது. இருந்தாலும் வாழ்க்கை அமைஞ்சது பின்னாடி உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்கக்கூடியாத சூழ்நிலை. சுக துக்கங்கிறது மாறி மாறி வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஒரு சுகபோக வாழ்வு உங்களால் வாழ முடியும். பொருளாதார நிலையுமே சிறப்பு தான். புத்திர பாக்கியம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கிறது அமைச்சிருக்குது. ஒரு சிலர் ஒரு ஆண் வாரிசை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய யோகம் கூட வாய்க்கும். எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கலை சம்பந்தப்பட்ட திறமையும் சிறப்பாக இருக்குது. இதனால எல்லா வகையிலும் யோகம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன தான் உங்கள் வாழ்க்கையில் பாடுபட்டாலும் சரி, உங்கள் சந்ததிக்கார சொத்து சேர்க்கை இது எல்லாமே செஞ்சாலும் சரி, உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் கடைசி வரைக்குமே உங்களுக்கு உதவும். அதனால் நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சுருக்க பாருங்கள். முன்ன சொன்ன மாதிரி கடைசி வரைக்குமே தன் கையே தனக்கு உதவுதான். இதை உணர்ந்துட்டு வர பாருங்கள். வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க கடகராசி அன்புகளுங்கிறத நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். குடும்பத்தில் இது வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை, திடீர்னு சண்டை வர்றது, உறவினர்களால் பிரச்சனைன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். ஒரு சிலருக்கு ஒரு நல்ல வேலையை கிடைச்சிருக்காது. இருக்கிற வேலையில் கூட பறிபோகக்கூடிய சூழ்நிலை. பணி செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், தொடர்ந்து பிரச்சனை, பணப்பற்றாக்குறை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையும் சந்திச்சிட்டிங்க. இனி எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பு. புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரப்போகுது. பெரும்பாலானவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஷ்டம சனி காலமாக இருந்தாலுமே கடகராசி அன்புகள் ஒரு நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. இந்த விஷயங்கள் வச்சே வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கற்றுக்கிறதால வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. அஷ்டம சனி காலமாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. இந்த காலங்களை கடந்து வந்துட்டாவே எல்லா காலமும் உங்களுக்கு சிறப்பு தான். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிறப்பு. அஷ்டம சனியிலேருந்து இந்த காலகட்டங்களில் தப்பிக்கணும், இந்த வாரங்களையும் நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா, சனிக்கிழமையானா சனி பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் எள் சேர்த்து விளக்கை ஏற்றிட்டு வர்றது சிறப்பு. உங்களால் முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்ய பாருங்கள். இதனால் விலகி போன நல்ல பலன் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்துமே ஒரு சில விஷயங்கள கடகராசி அன்புகளை இந்த காலங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு தான் வரணும். வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு சீராக தான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கெட்டிக்காரத்தன்மை இல்லாமல் செயல்படுறீங்க. கெட்டிக்காரத்தன்மையோடு செயல்பட்டீங்கன்னா பண வருமானங்கிறது சிறப்பாக இருக்குது. மேலுமே இந்த காலத்தில் உங்களுடைய பொருட்களை நீங்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக தான் வச்சுருக்க பார்க்கணும். பயணம் மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டாலும் அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட பாருங்கள். அதே மாதிரி சூரிய பகவான் ஒரு ராசியில் இருக்கிறாங்க. இதனால் கொஞ்சம் திட்டம் போட்டு நீங்கள் செலவு செய்கிறது அவசியம். அத்தியாவசியமான செலவு மட்டும் செய்ய பாருங்கள். புதுசாக வீடு வாங்குறதுக்கு உண்டான சிந்தனை எல்லாமே உங்கள் மனசில் இருக்குது. இந்த காலத்தில் எதையுமே நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பார்த்து செய்கிறது நல்லது. வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வேலை எல்லாமே இந்த காலத்தில் செய்வீங்க. வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கூடவே இந்த காலத்தில் உறவினர்களோட உதவி கிடைக்கிறதால மனசில் ஒரு லேசான உணர்வு உண்டாகும். குடும்பத்தில் சில நேரம் குழப்பங்கள் வராமல் பார்த்துட்டு வர பாருங்கள். கொஞ்சம் பேச்சில் இனிமையை கூட்டிகிட்டு வந்தாவே, கொஞ்சம் அனுசரிப்பு தன்மை இருந்துட்டாவே குடும்ப வாழ்க்கை சிறப்பு. அதே மாதிரி மாமனார் வீடு வகையில் கொஞ்சம் நீங்கள் இந்த சூழ்நிலை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த வாரங்கள் சிறப்பு. மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரம். இதனால் மனசில் மகிழ்ச்சிங்கிறது இருக்கும். ராசியிலே தானாதிபதி சூரியன் இனி எல்லா வகையிலும் சிறப்படைய வைக்கிறாங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு புதிய யுக்திகளை புகுத்த பாருங்கள். இதனால் அதிக லாபங்கிறது கிடைக்கும். தொழிலை எதிர்பார்க்குற மாதிரி தனவருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய பலம் அதிகரிக்கிறதால எதுலேயுமே வெற்றி தான். பணப்புழக்கம் கூட நல்லா தான் இருக்குது. அதை நீங்கள் விரயமாக மாற்றாதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சுப செலவாக மாற்றிக்க பாருங்கள். புதுசாக கடன் வாங்குறது, பழைய கடனை அடைக்கிறது, இது எல்லாமே இந்த வார காலகட்டங்களில் ஏற்படலாம். அதே மாதிரி புத்திர பிராப்தம் கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த காலங்கள் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து சஷ்டி விரதங்களை கடைபிடிச்சிட்டு வர பாருங்கள். முடிஞ்சால் நீங்கள் கற்பரச்சாம்பிகை கோவிலில் முழு மனசோட நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். கணவன் மனைவி உறவுங்கிறது ஒற்றுமை இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருக்க பாருங்கள்.
வீடு மன வாகன வசதி எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். ஆரோக்கியம் கூட இப்போ முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்குது. தொடர்ந்து நீங்க ஆடிப்பெருக்கு நாட்கள்ல ஒரு புனித நதிகளில் நீராடிட்டு வர பாருங்க. அதே மாதிரி ஆடி அமாவாசை நாட்கள்ல முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. இதனால எல்லா வகையிலும் சிறப்பு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.